ஹலோ பசங்களா, வெல்கம் டு அனதர் நியூ வீடியோ. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். இது கிளாஸ் 12 பயாலஜி பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் சாப்டர்ல இருந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ இப்போ மெண்டல் ஏன் பீ பிளான்ட் சூஸ் பண்ணாரு, ஸோ அவருடைய ஒர்க் ஏன் பப்ளிஷ் ஆக லேட் ஆச்சு, ஸோ இந்த டாபிக்லாம் நம்ம முன்னாடி வீடியோலே பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஜெனட்டிக்ஸ்ல வர இம்பார்ட்டண்ட்டான டெர்மினாலஜிஸ் அதையும் நம்ம போன வீடியோல பார்த்தோம். ஸோ இந்த வீடியோல நம்ம கான்செப்ட் குள்ள என்டர் ஆகிறோம். ஸோ இந்த மெண்டல்ஸ் லா ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ்ல 3 இம்பார்ட்டண்ட்டான லாஸ் இருக்கு, சரியா? ஸோ இதுதான் ஜெனட்டிக்ஸ் உடைய ஃபவுண்டேஷன். ஸோ இந்த லாவை நம்ம கரெக்டாக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு முக்கால்வாசி கான்செப்ட்ஸ் அது மேலேயே தான் நம்ம பில்ட் பண்ண போறோம். ஸோ அதனால இந்த 3 லாஸுமே ஃபண்டமெண்டல் லாஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த 3 லாஸுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இந்த ஒரு லாவையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லா ஆஃப் டாமினன்ஸ் பத்தி பார்க்க போறோம். ஸோ we are going to see law of dominance. ஸோ டாமினன்ஸ்னா என்னது? ஸோ ஒன்றுத்தை சப்ரஸ் பண்ணி அந்த கேரக்டர் வெளிப்படுறது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஆல்ரெடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம், அதாவது ஹைட் எக்ஸாம்பிள். ஸோ ஜீன் இப்போ ஹைட் ஜீன் எடுத்தோம்னா ஸோ 2 கைண்ட் ஆஃப் அலீல்ஸ் இருக்கு, கரெக்டா? ஒன்று டால்னஸ், ஒன்று டுவார்ஃப். ஸோ இதுல எது டாமினன்ட், எது ரெசசிவ்? டால். டால் தான் டாமினன்ட். ஸோ கேபிட்டல் டி இதுதான் டாமினன்ட், டுவார்ஃப் தான் ரெசசிவ். ஸோ லா ஆஃப் டாமினன்ஸ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, when two contrasting alleles are present together only one expresses itself. அதாவது 2 contrasting alleles அப்படின்னா 2 வேற வேற alleles சேம் இல்ல, கேபிட்டல் டி ஸ்மால் டி, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கேபிட்டல் டி தான் டாமினேட் பண்ணும். ஏன்னா கேபிட்டல் டி தான் டாமினன்ட் allele. ஸோ அதனால when two contrasting alleles are present, okay, so when two contrasting alleles, அதாவது 2 different alleles இருக்குது அப்படின்னா, அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படி இருக்குன்னா கேபிட்டல் டி will dominate the small t. ஏன்னா கேபிட்டல் டி தான் டாமினன்ட் allele. ஸோ அது ரிசசிவ் allele டாமினேட் பண்ணி நமக்கு வர்ற phenotype டால் அப்படின்னு வரும், சரியா? ஸோ இதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். The expressed allele is called dominant and the hidden allele is called recessive. ஸோ இப்போ இதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு கிராஸை நான் உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ இது என்னதுங்க கிராஸ், என்ன இது அப்படின்னு பயப்பட வேணாம். நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போனோன்னா ஈஸியாக இது கிளியராக நமக்கு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேரண்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் நான் பேரண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறேன், நான் டால் பேரண்ட் அண்ட் டுவார்ஃப் பேரண்ட். ஸோ 2 பேரண்ட்டையும் நம்ம ப்ரீட் பண்ண போறோம். ஸோ எப்பவுமே பேரண்ட் ஹோமோசைகஸ் தான் இருக்கும், சரியா? அது பியூர் லைன். ஸோ கேபிட்டல் டி ஸ்மால் டி, சரியா? அடுத்தது கேமீட்ஸ் ப்ரொடக்ஷன். கேமீட்ஸ் ப்ரொடக்ஷன் அப்ப என்ன ஆகும்னா செப்பரேட் ஆகும். கேபிட்டல் டி தனியாகவும் கேபிட்டல் டி தனியா வரும், ஸ்மால் டி தனியா வரும், ஸ்மால் டி தனியா வரும். ஓகே, ஸோ இது கேமீட்ஸ். இப்போ இதெல்லாம் ஃபியூஸ் பண்ணாதான் நமக்கு ரீப்ரொடக்ஷன் நடக்கும், கரெக்டா? ஸோ அதுதான் அடுத்த இதில் நான் காட்டுறேன். கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ இதை நம்ம கிராஸ் பண்ணி செக் பண்ணலாம். ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, நமக்கு கேபிட்டல் டி ஸ்மால் டி. இப்போ நம்ம இதை கிராஸ் பண்ண என்ன வரும், கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி, கேபிட்டல் டி ஸ்மால் டி. ஸோ இப்போ இதில் நம்ம ரேஷியோஸ் போடணும், அதாவது ஃபீனோடைபிக் ஜீனோடைபிக். ஃபீனோடைபிக்னா அப்பியரன்ஸ். ஸோ அப்பியரன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு, 4:0, அதாவது 4 டால் 0 டுவார்ஃப். ஓகே, அப்புறம் நம்ம ஜீனோடைபிக் ரேஷியோ, அதாவது ஜெனட்டிக்கா எப்படி இருக்கு, அதுவும் 4:0. 4 இஸ் ஹெட்ரோசைகஸ் டால், இது நத்திங். ஓகே, ஸோ இட் இஸ் 0. ஸோ இப்போ நமக்கு என்ன இது மூலமா தெரிய வருது அப்படின்னா, கேபிட்டல் டி ஸ்மால் டியோட இருந்துச்சுன்னா அதுதான் டாமினேட் பண்ணும். ஸோ அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ். ஸோ இதுல 4 பிளான்ட்டுமே, அதாவது 4 ஆஃப் ஸ்பிரிங்குமே எப்படி இருக்கு, டாலா இருக்கு, சரியா? ஸோ அதுதான் லா ஆஃப் டாமினன்ஸ்.
நெக்ஸ்ட் லா வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன். ஸோ செக்ரிகேஷன் என்னது? செப்பரேஷன் அப்படின்னு சொல்லலாமா? ஒரு பிரிக்கிறது, எதையோ நம்ம பிரிக்கிறோம், அதுதான் செக்ரிகேஷன். இப்போ இதோடைய டெஃபினேஷன் நம்ம பார்த்தலாம். So when two alleles of a gene separate during gamete formation, each gamete receives only one allele, also called law of purity of gametes. ஸோ இப்போ இதில் வந்து என்ன புரியுது நமக்கு? சரி, எதுவுமே புரியலனாலும் நான் வந்து உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சிம்பிள் தான். இப்போ நம்ம முன்னாடி ஒரு கிராஸ் போட்டோமா, ஒரு டால் பிளான்ட்டுக்கும் ஒரு டுவார்ஃப் பிளான்ட்டுக்கும் ஒரு ப்ரீடிங் ப்ராசஸ் நடந்துச்சு, கரெக்டா? ஸோ அதை நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். இப்போ பாருங்க, இப்போ நம்ம என்ன பேரண்ட்ஸ் எடுத்தோம்? டால் பிளான்ட் அண்ட் டுவார்ஃப் பிளான்ட். தெரியுதா? நம்ம என்ன எடுத்திருக்கோம்? இது எடுத்திருக்கோம், டால் அண்ட் டுவார்ஃப், கரெக்ட்? ஸோ நம்ம இந்த டால் பிளான்ட் டுவார்ஃப் பிளான்ட் எடுத்திருக்கோம். ஸோ இப்போ கேபிட்டல் டி ஸ்மால் டி, கரெக்டா? நெக்ஸ்ட் வந்து கேமீட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னேன். அது எப்படின்னா, ஒரு ஜீன்ல 2 அலீல் இருக்கும், கரெக்ட்? ஸோ அந்த 2 அலீலும் தனித்தனியா செப்பரேட் ஆகி ஒரு கேமீட்ல போய் ஃபார்ம் ஆயிடும். இப்போ ஜென்ரலாவே டால் ஜீன் அப்படின்னா 2 கேபிட்டல் டி இருக்கு. இப்போ இந்த 2 கேபிட்டல் டில ஒரு கேபிட்டல் டி வந்து ஒரு கேமீட்டா ஃபார்ம் ஆகுது, இன்னொரு கேபிட்டல் டி இன்னொரு கேமீட்டா ஃபார்ம் ஆகுது. கேமீட்னா ஒன்றும் இல்லை, ஸ்பெர்ம் இல்லைன்னா எக், அதுதான் வந்து கேமீட், அதாவது ரீப்ரொடக்டிவ் செல்ஸ். ஸோ அது ரெண்டும் ஃபியூஸ் ஆனாதான் நமக்கு பேபி ஃபார்ம் ஆகும், கரெக்டா? ஸோ அது வந்து 2 அலீலும் செப்பரேட்டா கேமீட்ஸ்குள்ள வருது, அது பேர் தான் லா ஆஃப் செக்ரிகேஷன். இப்போ இதே மாதிரி ஸ்மால் டி பார்த்தோமா, அது வந்து ஒரு ஸ்மால் டி ஒரு கேமீட்டுக்குள்ள போகுது, இன்னொரு ஸ்மால் டி இன்னொரு கேமீட்குள்ள போகுது. ஸோ அதுதான் வந்து லா ஆஃப் செக்ரிகேஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம பண்ற இதே கிராஸை தான் இதுல நான் எக்ஸாம்பிளா கொடுக்க முடியும். அதாவது கேபிட்டல் டி ஸ்மால் டி அப்படின்னா நமக்கு வர்றது வந்து இந்த மாதிரி அலீல்ஸ் வந்து தனித்தனியா செப்பரேட் ஆயிடும், தனித்தனியா இப்படி செப்பரேட் ஆயிடும். ஸோ அதுதான் லா ஆஃப் செக்ரிகேஷன் ஆர் பியூரிட்டி ஆஃப் கேமேட்ஸ், லா ஆஃப் பியூரிட்டி ஆஃப் கேமேட். ஸோ இது வந்து நிறைய வாட்டி எம்சிக்யூல கேட்பான், ஒரு கேமேட்ல 2 அலீல் இருக்குமா இல்ல ஒரு அலீல் இருக்குமா? ஒரு கேமேட்ல எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு அலீல் தான் பிரசன்ட் ஆயிருக்கும். ஸோ அதுதான் இந்த லாவுடைய சிக்னிஃபிகன்ஸ். 1 கேமேட் இஸ் ஈக்குவல் டு 1 அலீல். ஸோ இதையே நீங்க வந்து நோட் பண்ணிக்கலாம். ஒரு கேமேட்ல வந்து will have only 1 allele. Okay, so this is the crux of this law. மூணாவது லா என்னது? லா ஆஃப் இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட், இது என்னது? இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ அசார்ட்மெண்ட்னா என்னது? செப்பரேட் ஆகுறது. இண்டிபெண்டன்ட்னா இண்டிபெண்டன்ட் ஆஃப் ஈச் அதர். ஓகே, இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நமக்கு ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃப்ரெண்டு ஏ ஃப்ரெண்டு பி. ஓகே, 2 ஏபி வந்து ஃப்ரெண்டு. இப்போ வந்து ஏ வந்து டெய்லி வந்து காலையில் 9 o'clock வந்து ஆஃபீஸுக்கு கிளம்புறாரு அவருடைய கார்ல. இப்போ பி வந்து பியும் அதே ஆஃபீஸ்க்கு தான் போறாரு. பட் ஆனால் அவர் 9 AM போகணும்னு அவசியம் இல்லை. அவர் என்ன பண்ணலாம், ஒரு 10 o'clock அவர் சாவகாசமாக கார் எடுத்துன்னு கிளம்புறாரு. ஸோ 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆஃபீஸுக்கு போனால் 2 பேரும் ஒன்றா தான் சாப்பிடுவாங்க, ஒன்றா தான் வேலை பார்க்குறாங்க, எல்லாமே கரெக்டு. பட் ஆனால் கிளம்புற போது எப்படி கிளம்புறாங்க? ஏ வந்து 9 கிளம்பிடுறார், பி வந்து 10 கிளம்புறார். சரியா? அப்போ நமக்கு என்ன இதுலேருந்து புரியுது? 2 பேரும் ஒன்றா தான் இருக்கிறாங்க, பட் ஆனால் வந்து அவங்க தனித்தனியாக அவங்க இண்டிவிஜுவலாக வாழ்கிறாங்க. ஸோ 2 பேரும் லிங்க்டு கிடையாது, 2 பேரும் இண்டிபெண்ட்டாக அவங்களுடைய வேலையை செய்கிறாங்க. அதுதான் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். இதே மாதிரி தான் ஜீன்ஸும். ஜீனுங்களும் இதே மாதிரி. இப்போ ஏ வந்து ஒரு ஜீனுன்னு எடுத்துப்போம், பி வந்து ஒரு ஜீனுன்னு எடுத்துப்போம். இப்போ இந்த ஏபி வந்து எப்பவுமே சேர்ந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஏ வந்து இண்டிபெண்டா ஒரு கேமீட் ஃபார்ம் பண்ணலாம், பி வந்து இண்டிபெண்டா ஒரு கேமீட் ஃபார்ம் பண்ணலாம். 2 பேரும் வந்து பக்கத்துல இருந்தாலும். சரியா? ஸோ அதுதான் வந்து இண்டிபெண்டன்ட் அசார்ட்மெண்ட். ஸோ இது மெயினா எதுக்குன்னா applicable for genes located on different chromosomes. ஸோ இது நிறைய ஜீன்ஸ் என்ன ஆகும், சேம் குரோமோசோம்ல இருக்கும், பக்கத்துல அந்த மாதிரி. ஸோ இது வந்து மெயினாக வந்து டிஃப்ரெண்ட் குரோமோசோம்ல இருக்கிறதுக்கு இந்த லாவை வந்து நம்ம ஈஸியாக அப்ளிகபிள் பண்ணலாம். ஸோ இந்த லாவை இப்போ நான் ஸ்டடி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு டைஹைபிரிட் கிராஸ் போடணும். ஓகே, நம்ம வந்து ஒரு டைஹைபிரிட் கிராஸ் போடணும். இப்போ இந்த டைஹைபிரிட் கிராஸ்னா என்ன அப்படின்னா 2 கேரக்டர் எடுத்துப்போம்.
இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு கிராஸ் போட்டோம்ல, டால் ஷார்ட், ரெண்டு பிளான்ட்டை வந்து நம்ம ப்ரீடிங் பண்ணோம். இதுல அப்படி கிடையாது. இதுல வந்து நான் என்ன பண்ணலாம், ரெண்டு ரெண்டு கேரக்டரா எடுத்து பண்ணலாம். இப்போ அந்த டால் பிளான்ட் வித் பர்பிள் ஃப்ளவர் ஐ எம் கிராசிங் வித் dwarf plant with white flower. ஸோ இந்த மாதிரி கிராஸ் பேர் தான் டை ஹைபிரிட். அதாவது ரெண்டு ரெண்டு கேரக்டரா நம்ம வந்து கிராஸ் பண்ண போறோம். அப்போ எப்படி கேமீட்லாம் ஃபார்ம் ஆகும் அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா, டால் பர்பிள் டுவார்ஃப் ஒயிட், கரெக்டா? டால் பர்பிள் டுவார்ஃப் ஒயிட், டால் பர்பிள் டுவார்ஃப் ஒயிட். ஸோ இது ரெண்டும் வந்து ரெண்டு பேரண்ட், டால் வித் பர்பிள் ஃப்ளவர், டுவார்ஃப் வித் ஒயிட் ஃப்ளவர். இப்போ இது எப்படி கேமெட்ஸ் ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கேபிட்டல் டி கேபிட்டல் பி கேபிட்டல் பி கேபிட்டல் பி. ஸோ டிபி ஒரு கேமீட், டிபி இன்னொரு கேமீட். அதே மாதிரி தான் இப்படி ஃபார்ம் பண்ணும். ஸோ டிபி இன்னொரு கேமீட், டிபி இன்னொரு கேமீட். இப்போ இது எப்படி வரும், ஸ்மால் டி ஸ்மால் பி, ஸ்மால் டி ஸ்மால் பி, ஸ்மால் டி ஸ்மால் பி, ஸ்மால் டி ஸ்மால் பி. ஸோ இந்த மாதிரி கேமேட்ஸ் ஃபார்ம் ஆகி தான் அது வந்து கிராஸ்ல வந்து முடியும். சரியா? ஸோ இப்போ இண்டிபெண்டா அசார்ட் ஆயிருக்கா? இப்போ டால் பர்பிள் ரெண்டுமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். பட் ஆனால் வந்து டால் அண்ட் பர்பிள் வந்து இண்டிபெண்டா பண்றாங்க. இப்போ இந்த டாலுக்கு வந்து நான் பர்பிளோட போகணும்னு நினைக்கிறதோட்டு கேபிட்டல் டி கேபிட்டல் பி வருது. நான் எப்பவுமே டாலோடைய தான் இருப்பேன் அப்படின்னா நடக்காது. இதே வந்து பர்பிள் நினைச்சதுன்னா நாங்கள் ரெண்டு பியும் ஒன்னா தான் இருப்போம்னா அப்படி நடக்காது. பி வந்து டீயோட மிங்கிள் ஆகணும், அப்பதான் வந்து நமக்கு வேரியேஷன் நடக்கும். இல்லைன்னா ஜெனட்டிக்கலி வேரியேஷனே நடக்காது. இப்போ ரெண்டு டீயும் அப்படி யோசிக்கவும் கூடாது, ரெண்டு பி அப்படி யோசிக்கவும் கூடாது, நான் சேர்ந்தே தான் இருப்போம்ல. டி வந்து பியோட ஃப்ரெண்ட் ஆகணும். ஸோ அதுதான் சொல்லுது லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட். ஸோ ஒரு ஜீன் வந்து இன்னொரு ஜீனோட இண்டிபெண்டா அசார்ட் ஆகுது அப்படின்னு நமக்கு மெண்டல் சொல்லியிருக்காரு. ஸோ அதனால தான் நமக்கு வேரியேஷன்ஸ் வருது. ஸோ இதுதான் லா ஆஃப் இண்டிபெண்ட் அசார்ட்மெண்ட்.